ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி கிளாஸ் 10 சிபிஎஸ்சியில் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் சொல்யூஷனோட பார்க்கலாம். அது ட்ரிக்னாமெட்ரி சாப்டரில் கேட்கக்கூடிய 2 மார்க் கொஸ்டின் நம்ம இப்போ பார்ப்போம். இஃப் tan a plus b is equal to √3 and tan a minus b is equal to 1/√3, find a and b. இதுதான் கொஸ்டின். இதோட சொல்யூஷன் எப்படி போடலான்னு பாருங்கள். tan a plus b is equal to என்ன கொடுத்துருக்காங்க, √3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டேனில் எந்த வேல்யூக்கு √3 வரும் அப்படின்னு பார்த்தோம்னா tan 60 டிகிரி. ஸோ tan a plus b is equal to இந்த √3க்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன்னா tan 60 டிகிரி அப்படின்னு எழுதுறேன். அப்போ இந்த டேனு கேன்சல் ஆகிட்டு a plus b is equal to 60 டிகிரி அப்படின்னு வந்துடும். இது ஈக்குவேஷன் 1ன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். அடுத்து கிவன் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா tan a minus b is equal to 1/√3 அப்படிங்கிறது கிவனாக இருக்குது. ஸோ டேனில் எந்த வேல்யூக்கு 1/√3 வரும் அப்படின்னு பார்த்தோம்னா 30 டிகிரி. ஸோ tan a minus b is equal to இந்த 1/√3 அப்படிங்கிறதுக்கு பதிலாக tan 30 டிகிரின்னு போடுறேன். ஸோ இப்போ டேனு கேன்சல் ஆகிட்டு a minus b is equal to 30 டிகிரி அப்படின்னு கிடைக்கும். இது ஈக்குவேஷன் 2. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனே நம்ம சால்வ் பண்ண வேண்டியதான். எலிமினேஷன் மெத்தட் போட போகிறேன். a plus b is equal to 60 டிகிரி அப்படிங்கிறது ஈக்குவேஷன் 1, a minus b is equal to 30 டிகிரி அப்படிங்கிறது ஈக்குவேஷன் 2. ஸோ இது ரெண்டையும் நான் அப்படியே ஜஸ்ட் ஆட் பண்ணுறேன். b ப்ளஸ் b மைனஸ் b கேன்சல் ஆயிரும். 2a is equal to 90 டிகிரி அப்படின்னு கிடச்சிருது. ஸோ அப்போ a is equal to 90 டிகிரி பை 2, a is equal to 45 டிகிரி அப்படின்னு வந்துடும். ஸோ ஏயோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதை கொண்டு போய் ஏதோ ஒரு ஈக்குவேஷனில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். சப்ஸ்டியூட் இன் 1, ஈக்குவேஷன் 1. ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஈக்குவேஷன் 1 என்ன இருக்குன்னா a ப்ளஸ் b, ஏக்கு பதிலாக 45 டிகிரி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ 45 டிகிரி ப்ளஸ் b is equal to 60 டிகிரி. அப்போ b is equal to 60 டிகிரி, இந்த ப்ளஸ் 45 கிட்ட போகிறப்ப மைனஸ் 45 மாறிடுது. b is equal to 15 டிகிரி அப்படின்னு கிடைக்கிது. ஓகேவா? ரொம்ப ஈஸியான 2 மார்க், ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ப்ரீவியஸில் கேட்ட ஒரு 2 மார்க் கொஸ்டின் ட்ரிக்னாமெட்ரி சாப்டர்லேயே. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் 2 cosecant square 30 plus x sin square 60 minus 3/4 tan square 30 is equal to 10. இப்போ இதோட வேல்யூவை மட்டும் ஜஸ்ட் அப்ளை பண்ணுங்கள். 2 into cosecant 30, cosecant 30யோட வேல்யூ வந்து 2, cosecant square 30 கொடுத்துருக்கனால ஸ்கொயர் போட்டுக்கிறோம். இந்த எக்ஸ் அப்படியே வச்சுட்டு sin 60யோட வேல்யூ வந்து 1/2, பட் இங்கே sin ஸ்கொயர் இருக்கனால ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கிறோம். 3/4 tan 30யோட வேல்யூ வந்து 1/√3, இங்கேயும் tan ஸ்கொயர் இருக்கனால ஹோல் ஸ்கொயர் இஸ் equal to 10. ஸோ அப்போ இங்கே 2 into 2 ஸ்கொயரோட வேல்யூ வந்து 4 plus x into 1/2 the whole square na 1/4 minus 3/4 into 1/√3 the whole square na 1/3 equal to 10. இப்போ இது ரெண்டு மல்டிப்ளிகேஷனில் இருக்கனால இந்த 3 கேன்சல் ஆயிடுது. ஸோ 2 into 4 வந்து 8, இங்கே x/4 minus 1/4 is equal to 10. இப்போ இந்த 8 அங்கிட்டு கொண்டு போவோம். x minus 1 whole divided by 4, ஏன்னா இது வந்து லைக் ஃப்ராக்ஷனாக இருக்கனால 4 காமனாக எடுத்துகிறேன். 4 காமனாக எடுக்கிறப்ப x minus 1 whole divided by 4 is equal to 10. இந்த ப்ளஸ் 8 இங்கிட்டு போகிறப்ப -8 ஆயிடுது. x minus 1 is equal to 10 minus 8 வந்து 2. இந்த 4 இங்கிட்டு கொண்டு வந்து மல்டிப்ளை பண்ணிடுறேன், 8 ஆயிடுது. அப்போ x is equal to இது 2 4s are 8, இந்த -1 இங்கிட்டு வந்து ஆட் ஆகிடுச்சுன்னா 1. ஸோ x is equal to 9 அப்படிங்கிறது தான் இதோட ஆன்சர். ஓகேவா? இன்னொரு தடவை சொல்கிறேன் பாருங்கள். 2 cosecant square 30 டிகிரி ப்ளஸ் எக்ஸ் sin ஸ்கொயர் 30 டிகிரி, sin 30யோட மைனஸ் 3/4 tan ஸ்கொயர் 30 is equal to 10. இப்போ cosecant 30யோட வேல்யூ வந்து 2, sin 30யோட வேல்யூ 1/2, tan 30யோட வேல்யூ வந்து 1/√3. ஸோ இது எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணிவிட்டு சிம்ப்ளை பண்ணுறோம். சிம்ப்ளை பண்ணுறதுக்கு 2 into 4 வந்து 8ன்னு வந்துடுது, இங்கே x/4ன்னு வந்துடுது, இங்கே 3 கேன்சல் ஆகிட்டு 1/4ன்னு வருது. இது லைக் ஃப்ராக்ஷனாக இருக்கனால 4 காமன் எடுத்துறேன். இந்த 8 அங்கிட்டு கொண்டு போய் சப்ராக்ட் பண்ணிடுறேன். தென் 4 வந்து டிவைடில் இருக்கிறது இந்த பக்கம் மல்டிப்ளையில் போகுது, -1 இங்கிட்டு இருக்குது, ப்ளஸில் போயிட்டு எக்ஸோட வேல்யூ 9 கிடச்சிருது. ஓகேவா? இதே மாதிரி எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் நம்ம சேனலில் அப்லோட் ஆக போகுது. கோத்ரூ பண்ணிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது சம்ஸ் டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கிளியர் பண்ண ரெடியாக இருக்கேன். தேங்க்யூ.